ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெட் எக்ஸாமுக்கு இன்னும் 5-6 டேஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்காக இந்த செஷன் ஃபுல்லாகவே நம்ம சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ராக்டிஸ் செஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் செயின் ரியாக்ஷன் த கிரிட்டிக்கல் மாஸ் மீன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அணுக்கரு பிளவு தொடர்வினையில் மாறுநிலை நிறை என்பது என்னன்னு கேட்குறாங்க. அணுக்கரு பிளவு நடக்கும், அந்த தொடர்வினையில் மாறுநிலை நிறை அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் 7 முடியவுமே நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு தடவை அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் சர்ஃபேஸ் அண்டு வால்யூம் எக்ஸ்பான்சன் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் நீள் விரிவன், பரப்பு விரிவன் மற்றும் பரும விரிவன் இவற்றுக்கு இடையே உள்ள தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். 1:2:3, 3:2:1, 2:3:1, 1:3:2. ஸோ ஆன்சர் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீப் சம்திங் விச் இஸ் நாட் கன்வெர்ட்டிங் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ஆற்றலை ஒரு வடிவத்திலின்று மற்றொரு வடிவத்திற்கு மாற்றாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. வடிவம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் எனர்ஜியை வடிவத்திலிருந்து, ஓகேங்களா? ஆன்சர் டிரான்ஸ்ஃபார்மர், ஏசி டைனமோ, ஏசி மோட்டார், லவுட் ஸ்பீக்கர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் 30 degree Celsius. த ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் ரெஃப்ளெக்டட் ரே வில் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்சிடென்ட் 30 degree Celsius, ஆங்கிள் பிட்வீன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 30 degree, 15 degree, 60 degree, 60 degree. ஆக்சுவலி இந்த டிகிரி தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதை டைப் பண்ணும்போது அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. அது டிகிரி தான், ஓகேங்களா? The ratio of excess pressure inside air bubble in a liquid to excess pressure in a soap bubble னு கேட்டிருக்காங்க. அதாவது நீர்மளவில் உள்ள காற்று குமிழியினுள் மிகை அழுத்தத்திற்கும் சோப்பு குமிழியினுள் மிகை அழுத்தத்திற்குமான தகவு கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 1:4, 1:2, 4:1, 2:1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் வீடுகளில் பயன்பாட்டிற்கு 220 வோல்ட், அந்த டெக்ஸ்ட்ன்றது சும்மா டைப்பிங்கில் வந்த மிஸ்டேக் தான். வோல்ட் மின்னழுத்த வெட்டில் மின்சாரம் அளிக்கப்படுகிறது. அது அமெரிக்காவில் 110 வோல்ட் என அளிக்கப்படுகிறது. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் 60 வாட், டபிள்யூனா வாட் பவர் மின்விளக்கின் மின்தடை R எனில் அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் 60 வாட் விளக்கின் மின்தடை அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் R, 2R, R/4, R/2, ஓகேங்களா? ஹிண்ட் வேணால் கொடுக்குறேன். பவருக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 4 சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ ABCD 1, 1.21, 1.32, 1.42 and 2.7. த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மேக்ஸிமம் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திசைவேகம் பெறும் பொருளின் ஒளிவிலகல் எண்கள் கொடுத்துருக்காங்க. இவற்றின் ஒளியின் திசைவேகம் பெரும் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது திசைவேகம் அதிகமாக இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஆப்ஷன் ADBC, ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸ் 7 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கு. அதுக்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாக நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதான் நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு பின்னாடி வர டெட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அது டெட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் கெமிஸ்ட்ரியில். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். காற்றேற்றம் மற்றும் சர்க்கரை மற்றும் சோடியம் பைகார்பனேட் மெதுவாக குடிக்கக்கூடிய குமிழிகளை உருவாக்கும். When pressure increases, solubility of the gas increases. When volume decreases, solubility of gas increases. When pressure decreases, solubility of the gas increases. When temperature decreases, solubility of the gas increases. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கரைசலின் டெக்ஸ்ட்னு போட்டிருக்கறதுல சும்மா டைப்பிங்கில் வர ப்ராப்ளம் தான். ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் வாங்க. ஒரு கரைசலின் POH மதிப்பு 9.5 எனில் அதன் pH மதிப்பு கேட்குறாங்க. pHும் POHும் ஆட் பண்ணால் 14 கிடைக்கும். ஸோ 14 சப்ராக்ட் பண்ணி போடுங்க, அதான் ஆன்சர் வரும், ஓகேங்களா? விச் அமங் த ஃபாலோயிங் அனஸ்தட்டிக் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் அ டாக்ஸிக் கார்பனைல் குளோரைடுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த மயக்க மருந்தின் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து நச்சுத்தன்மையுடைய கார்போனைல் குளோரைடை உருவாக்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்துடலாம். ஆப்ஷன் பாருங்கள். நைட்ரஸ் ஆக்சைடு, ஈத்தர், குளோரோஃபார்ம் அண்டு ப்ரொப்பைல் ஹேலைடுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த மயக்க மருந்து ஆக்சிஜன் கூட வினை புரிந்து நச்சுத்தன்மையுடைய கார்போனைல் குளோரைடை கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும், ஓகேங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள்.
ஹிண்ட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம், முன்னாடியே கொடுத்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீரோடு சேர்மத்தை நீர்த்தல் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனிகளை H+ அவ்வளோதான் வெளியிடுகின்றன. நீரோடு சேர்மத்தை நீர்த்தல் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு OH- வெளியிடுகின்றன. இக்கொள்கையை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் யாருன்னு பார்த்துக்கோங்க. லவுடு விச் அமங் த ஃபாலோயிங் டஸ் நாட் ப்ரொடியூஸ் வாட்டர்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் வினைகள் எந்த ஒரு விளைபொருள் அல்ல டஸ் நாட் ப்ரொடியூஸ் வாட்டர்னு கேட்டிருக்காங்க. மெட்டல் வித் டைலூட் ஆசிட்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு யூசிங் ஹைட்ரஜன், கம்பஷன் ஆஃப் ஹைட்ரஜன், கம்பஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.